வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் டக் சேனல். அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது கேதுவோட நட்சத்திரம் தானே. அது தெரியுமா? விஷயத்துக்கு வாமா. அப்படித்தானே நண்பர்களே. இந்த 3 நட்சத்திரங்களும் கண்ணுக்கு தெரியாம நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய செய்துக்கிட்டே தாங்க இருக்கு. அஸ்வினி அவங்க அமைதியா போனாலும் சண்டைக்கு வாடான்னு பிரச்சனை அவங்கள தேடி வந்துகிட்டே தாங்க இருக்கு. காரணம், நிச்சயம் அந்த குடும்பத்துல ஒரு செய்வினை குற்றம் இருந்திருக்கும் இல்லைன்னா இருக்கும். அதன் விளைவுதான் திடீர்னு பிரச்சனை உருவாகிறது. திடீர்னு நம்ம கண்ணுக்கே தெரியாத எதிரி உருவாகிறது. நமக்கு முன்னால் நல்லா பேசிட்டு பின்னால போய் நம்மளுக்கு தேவையில்லாத வேலையை பாக்குறது. இந்த பிளாக் மேஜிக்னால கண்டிப்பா இது நடக்கும். அதை கூட சமாளிச்சிடான்னு வைங்க, அதை தாங்கிறதுக்கு நம்ம மனமும் உடலும் சரியா இருக்கணும் இல்லையா? ஆமாங்க, அடிக்கடி மன உளைச்சல், உடல் அடிக்கடி சரியில்லாம போறது, வேலை பார்க்குற இடத்துல ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வர்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் இதாங்க. இதுக்காக சின்ன ரெமெடி தான், பெருசா இல்ல, சின்ன விஷயம்தான். பக்கத்துல விநாயகர் கோவில் இருக்கா? எவ்வளோ சின்ன கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, விநாயகர் கோவில் இருந்தா செவ்வாய்க்கிழமை, வெறும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க, செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை 7 முறை வலமாகவும் 7 முறை இடமாகவும் சுத்தணும். அதாங்க டியூஸ்டே அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் 7 டைம்ஸ் வந்துட்டு கிளாக் வைஸ்லயும் 7 டைம் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சுத்துங்க. கேட்பாங்க, ஐயர் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, இது ஒரு பரிகாரம், என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க, நிச்சயம் அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மகம், சொல்லவே வேண்டாம். அவனுக்கு என்னையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த குடும்பத்துல நிச்சயம் பிதுர் தோஷம் இருக்குங்க. அதுக்கு சிம்பிள் ரெமெடியா அதே விநாயகர் கோவில் தான். எவ்வளோ சின்ன விநாயகர் கோவில்னாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு 6 முறை வலமாகவும் 6 முறை இடமாகவும் சுற்றணும். சேம் 6 டைம்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும். அடுத்ததான் மூலம். அட போங்கடாடே, அப்படிதான் இருக்கும் மூலச்சத்தோட மைண்ட் வாய்ஸ். காரணம், தெய்வ குற்றம். இது எந்த தெய்வ குற்றம் வேணாலும் இருக்கலாம். நம்ம குலதெய்வத்து குற்றோட தான் இருக்கணும் இல்லை. இதுக்கு முன்னால இல்லைன்னா போன ஜென்மத்துல நம்ம மூதாதர் யாராவது ஒரு பிரேயர் நேர்த்திக்கடன் வச்சுட்டு செலுத்தாம கூட இருக்கலாம். இல்லைன்னா குலதெய்வத்தை மறந்து இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம முக்கால்வாசி வெளிநாட்டுல போய் வாழ்றவங்க எல்லாமே குலதெய்வத்தை வழிபாடு விட்டு போயிருக்கோம் இல்லையா? அந்த காரணமா கூட இருக்கலாம். இல்லைன்னா ஒரு கோவிலுக்கு நேர்ந்துக்கிட்டு அந்த நேர்த்திக்கடனை செலுத்தாம கூட இருக்கனால இந்த நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நாமளே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் அதே விநாயகர் வழிபாடு தான். எவ்வளோ சின்ன விநாயகர் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாழன் அன்று வியாழக்கிழமை 16 முறை இடமாகவும் 16 முறை வலமாகவும் சுற்றணும். 16 டைம்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல விநாயகரை சுத்த நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. படிச்சு முடிச்சிருக்கோம், வேலை இல்லைன்னா நிச்சயம் வேலை கிடைக்கும். கல்யாண வயசுல இருக்கும், கல்யாணம் ஆகும். குழந்தைன்னா குழந்தை கிடைக்கும். இது எல்லாமே நிச்சயம் நடக்கும். அந்த பிரார்த்தனையை நீங்க மனசுல வச்சு செய்யும் பட்சத்துல, இப்ப பிசினஸ் நல்லா மூவ் ஆகணும், எனக்கு ஒர்க் இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடாது, உடல்நிலை சரியாகணும்ன்ற பிரார்த்தனையை மனசுல வச்சு செய்ய நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு இதுல ஒரு டவுட் வரும், இப்போ அஸ்வினிக்கு ஏன் செவ்வாய்க்கிழமை, மகத்துக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை, மூலத்துக்கு ஏன் வியாழக்கிழமை அப்படின்னா, அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் இடம். அஸ்வினி எங்க இருக்கு? மேஷ வீடு, செவ்வாய் வீடு. சோ செவ்வாய்க்கிழமை 7 முறை. செவ்வாய் தசை எத்தனை வருஷம்? 7 வருஷம். சோ 7 முறை. மக நட்சத்திரம் எங்க இருக்கு? சிம்ம வீட்டுல இருக்கு. சிம்மம்னா சூரியன் ஞாயிற்றுக்கிழமை. சூரியனோட தசாபுக்திகள் 6 வருஷம். சோ 6 முறை சுத்தணும். மூல நட்சத்திரம் எங்க இருக்கு? தனுசு வீட்டுல இருக்கு. அது வியாழனோட குருவோட வீடு. குருவோட தசாபுக்திகள் 16 வருஷம். சோ 16 முறை. வியாழக்கிழமை 16 முறை. இதை செய்ய நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். இது பெருசா செலவு இல்லை. அந்த கிழமை அந்த சுற்றுகள் மட்டும்தான். விநாயகருக்கு மிஞ்சி போனா என்னங்க, ஒரு 5 ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கலாம். இறைவனே அதான் தேங்காய் பழம் மாலெல்லாம் கேட்கவே இல்லை. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 5 ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி போட்ட கூட, இல்லை நம்ம வெளியில எங்கேயாவது நம்ம தோட்டத்திலேயோ எங்கேயோ இருந்தா அருகம்புல்லை பறிச்சுட்டு போய் கொத்தா கூட வச்சு இந்த சுத்திட்டு வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள்ல உணரலாம், பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன். இந்த மூல நட்சத்திரம் நிறைய பேர் ஆண் பசங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தா அரசாலும், ஆண் மூலம் அரசாலும், பெம்பளை பிள்ளை மூல நட்சத்திரத்துல பிறந்தா நிர்மூலம், கன்னி மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு படி, எனக்கு சொன்ன வரைக்கும் இது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கன்னி வீட்டுல சூரியன் இருக்கிற மாசம் புரட்டாசி மாசம் மூல நட்சத்திரத்துல பிறந்த ஆணானாலும் பெண்ணானாலும் அவங்க லைஃப்ல நிறைய
நிறைய ஸ்ட்ரகிள் போடுவாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க. புரட்டாசி மாசம் மூல நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க இந்த வழிபாட்டை நிச்சயம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் கன்னி மூலம் நிர்மூலன்றதுக்கான கரெக்டான விளக்கம் இதுதாங்க. தப்பா நம்ம அதை யோசிக்க வேணாம். கன்னி மூலம் நிர்மூலம்னா பொண்ணு வந்து முழுச்சத்துல பிறந்தா நிர்மூலம்னா கிடையவே கிடையாது, நிச்சயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. காளி கோவில் காளி வழிபாடு பண்ணுங்க. காளி வழிபாடு செய்ய 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 நிச்சயம் நல்ல பலனை கிடைக்கும். அப்புறம் என்னங்க, இதெல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பாருங்க. மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட்ல கொடுங்க. நிச்சயம் அதை பத்தின எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்றேன். நன்றி நண்பர்களே.